அவ கண்ணால பார்த்தா, காதால கேட்டா, உள்ளுக்குள்ள போச்சு. அதான வாசிச்சோம் நீதிமொழிகள்ல. அந்த மனசை அடக்கணும், அவளால அடக்க முடியல. ஏன்னு சொன்னா கண்களால் அந்த இச்சை உள்ளே வந்தது, அந்த வார்த்தையால் அந்த இச்சை உள்ள போனது. அதனால வாசிச்சோம் யாக்கோபுல, அந்த நாவை அடக்கு, அந்த வார்த்தையை அடக்கு, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காத, அந்த வார்த்தையை பேசாத. இதோ அந்த கண்களால் அந்த இச்சை உள்ள வந்தது. அவள் கேட்ட வார்த்தையால் அந்த இச்சை உள்ள போச்சு. அந்த இச்சை உள்ள போன உடனே சரீரம் செயல்பட ஆரம்பித்தது. சரீரம் செயல்பட ஆரம்பித்தது. உள்ள போன அந்த இச்சை இப்ப சரீரத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த சரீரமானது இச்சையை வெளிக்காட்டுது. அது வெளிக்காட்டினுடன் என்ன ஆச்சு? தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியில போனா, பாவத்தில் விழுந்து போனா, பாவம் அந்த இடத்தில் அதிகாரம் கொண்டது. பிரியமான தேவ சபையே, இன்னைக்கு தேவனுடைய சித்தத்திலிருந்து உன்னையும் குடும்பத்தையும் சபையும் உடைக்கும்படி இச்சையான வார்த்தைகள் அநேகம் உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. உன்னை விளைவைக்கும்படியாக, உன்னை தேவனுக்கிட்ட இருந்து பிரிச்செடுக்கும்படியாக இச்சையான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கையாயிரு. அந்த இச்சையான வார்த்தைக்கு இடம் கொடுத்தா, அந்த இச்சையான வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்தா, அந்த இச்சைக்கு உன் கண்களில் இடம் கொடுத்தா, உன் சரீரம் கெட்டு போகும். நீ தேவனுடைய சித்தத்தை இழந்து போவாய்.